2019 ஸோ 25 கொஷின்ஸ் தான் போகிறோம். ஸோ வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு சிலபஸ் யூனிட் வைஸ் போட்டோன்னா இந்த வீடியோ முடிச்சோடனே உங்களுக்கு வந்து 5th யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற சிலபஸ் வந்துட்டு தென் வந்துட்டு இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் பேப்பர் சைக்காலஜி மெத்தடாலஜி அதோடைய டாபிக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ 76th கொஷின் பாருங்கள். வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை ஈவேராவிற்கு கொடுத்தது, அதாவது பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண சுந்தர முதலியார். ஓகேங்களா. அதே போல் பெரியார் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பெரியாருக்கு வந்து யார் வந்துட்டு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுப்பாங்க, எந்த மாநாட்டில் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராக்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஞாபகமும் உங்களுக்கு வரும். ஸோ எந்த தலைவரின் கைது அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனிடம் குறையாக கூறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அன்னி பெசன்ட்டோடைய இது ஓகேவா. உட்ரோ வில்சன் அவர் யார் வந்துட்டு எந்த தலைவரின் கைது அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் குறையாக கூறப்பட்டது, அதாவது அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன்றார். ஸோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ 77th கொஷின் பாருங்கள். 78 சுதந்திர சங்கு என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். ஸோ சூன்னு வருதுங்களா. ஓகே, சுப்பிரமணியம். ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகே சாரி, கொஸ்டின் இங்கே இருக்குது. தமிழகத்தின் முதல்வராக இருந்த ராஜாஜி, காமராஜர் மற்றும் பக்தோச்சலம் ஆகிய மூவரின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவரான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தா ஜோதி வெங்கடாசலம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காமராஜர், ராஜாஜி, நெக்ஸ்ட் வந்து பக்தோச்சலம் இருந்தப்போ அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க, ஜோதி வெங்கடாசலம். நெக்ஸ்ட் வந்து நியூயார்க்கின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா நியூ ஆம்ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டுபிடிச்சவர் அவர் தான் வந்து கண்டுபிடிப்பார். ஸோ அதனால் நியூ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பேர் இருக்கும். இப்போ தான் தற்போதைய நியூயார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மறுமலர்ச்சியின் தாக்கம் இல்லாத 2 ஐரோப்பா நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா மற்றும் அயர்லாந்து தான் மறுமலர்ச்சியுடைய தாக்கமே இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 82வது கொஷின். தென் அமெரிக்காவில் உள்ள போர்ச்சுகீசிய காலனி எது அப்படின்னு பார்த்தீங்க. தென் அமெரிக்கா. ஓகே, இந்த போர்ச்சுகீஸ் காலனி இன் சவுத் அமெரிக்கா வாஸ். தென் அமெரிக்காவில் உள்ள போர்ச்சுகீஸ் காலனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் வந்து யூனிட் 19 வரும். புனித பார்த்திலோமியா நாள் படுகொலை தொடர்புடைய மதத்தினர் எது அப்படின்னு பார்த்தா வந்து ஹியூக்னாக்கள் அப்படின்ற ஒரு மதம் தான் வந்துட்டு புனித பார்த்திலோமியா நாள், அதாவது மாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இந்த சிலபஸில் கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரெனைசான்ஸ் அப்படின்ற ஒரு சிலபஸில் வந்து பிஜியில் கவர் ஆகிருக்கும். சில பேர் வந்து புக்ஸை வந்துட்டு வேறு புக்ஸில் வந்து தருவாங்க. ஸோ வந்துட்டு அதை பொறுத்து புக்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். புரொட்டஸ்டன்ட் மேனிஃபெஸ்டோ, அதாவது புரொட்டஸ்டன்ட் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், அகஸ்பர்க். புரொட்டஸ்டன்ட் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது, புரொட்டஸ்டன்ட் மேனிஃபெஸ்டோ வந்து எங்கு சமர்ப்பிக்கப்படுறாங்கன்னா அகஸ்பர்க். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். புரொட்டஸ்டன்ட் போப் என அழைக்கப்பட்ட. ஸோ புரொட்டஸ்டன்ட் அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேனிஃபெஸ்டோ வந்து எங்கே அப்படின்னு பார்த்தா அகஸ்பர்க். புரொட்டஸ்டன்ட் போப் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜான் கால்வின். ஓகே, ஜான் கால்வின் தமிழில். ஓகேங்களா. ஸோ வந்து மேனிஃபெஸ்டோ அப்படின்றது வந்து எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்பர்க்கில். நெக்ஸ்ட் புரொட்டஸ்டன்ட் போப் அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கால்வின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2வது தொழில் புரட்சி முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஎஸ்ஏ. அதாவது செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து எங்கே வந்துட்டு உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க, யூஎஸ்ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1840ஆம் ஆண்டு தொழில் புரட்சி மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்கள். அதாவது அந்த ரயில் பார்த்தீங்களா, அதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக வந்துட்டு கருதப்படுறாங்க. ஓகேங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1840 சில்லறைகள். நெக்ஸ்ட்டு ஃபோசிஜா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி கூட வந்து தொடர்புடையது ஃபோசிஜா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யார் லானார்க் நகரத்தில் முதல் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தார்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நடுவில் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஸோ யார் லானார்க் நகரத்தின் முதல் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா ராபர்ட் ஓவன். இவர் தான். ஓகேவா. அவர் தான் வந்து லானார்க் நகரத்தில் வந்து முதல் தொழிற்சங்கத்தை வந்துட்டு தோற்றுவிப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராபர்ட் ஒன் ஆன்சர். ஸோ எங்கெல்லாம் நாம் சந்திக்கிறோமோ அதுதான் நமது தேசம் என்று கூறியவர் யார்? எங்கெல்லாம் நாம் சந்திக்கிறோமோ அதுதான் நம் தேசம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்னிஸ் மைதான உறுதிமொழி. இது வந்து எங்கே முழக்கமிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யார் சொன்னதுன்னு கேட்கல, சாரி. whenever we met there is a nation was proclaimed at அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மைதான உறுதிமொழி, டென்னிஸ் கோர்ட் அவுட். The affairs of France was the concern all crowded head who declared that. பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சி ஆராய்ச்சியில் இருக்கும் அனைவரின் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறியது யார்? பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சி அரசாட்சியில் இருக்கும் அனைவரின் கவனத்தில் வந்து எடுத்துக்காட்டணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து யாருன்னா கேத்ரின் ரஷ்யா அப்படின்றவங்க. ஸோ வந்து இந்த அரசியல் ஆட்சியில் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரான்ஸில் என்ன நடக்குதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
திருமணம் ஒரு சட்ட ரீதியான விபச்சாரம் என்று யார் கூறியது? திருமணம் ஒரு சட்ட ரீதியான விபச்சாரம் என்று யார் கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி வால்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் கூறியிருப்பாங்க. ஓகே, இது எப்படி நான் வச்சிங்கன்னா வந்துட்டு மேரி. ஸோ வந்து தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு மேரி அப்படின்னு மேரி அப்படின்னு சொல்லுவோமா, MERRY. இங்கே வந்து MERY. ஸோ இப்படி நான் வச்சுக்கோங்க, மேரினா திருமணம். ஓகே, அதே தான் மேரி நான் வச்சுக்கோங்க. எந்த நாட்டில் 1825ஆம் ஆண்டு டிசம்பர் கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகேவா? எந்த நாட்டில் 1825ஆம் ஆண்டு டிசம்பர் புரட்சி, ஈவன் வந்து பிப்ரவரி புரட்சி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி புரட்சிலாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது. த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் வாட்டர்லூ வாஸ் சிச்சுவேட்டட். வாட்டர்லூ என்ற போர்க்களம் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். ஓகேவா? வாட்டர்லூ என்ற போர்க்களம், அந்த நாடு வந்து எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். நீங்கள் வந்து த வார் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து 9th 10th யூனிட் ரெண்டுமே ஃபுல்லாக கவர் ஆகும். நீங்கள் பிஜி வந்துட்டு ஹிஸ்ட்ரி படிச்சிங்க, அந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லாமே என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th 10th யூனிட் தான் ரொம்ப வேகாக இருக்குது, எப்படி படிக்கிறது, இது வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் முடிஞ்ச 9th 10th யூனிட் வந்துட்டு 10 மினிட்ஸாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ 5th கொஷின் பாருங்கள். ஜெனீவா நாட்டிலிருந்து வந்து இத்தாலிய புரட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாசினி. ஓகேவா? ஜெனீவா நாட்டிலிருந்து வந்து இத்தாலிய புரட்சியாளர். ஓகே, இத்தாலிய புரட்சியாளர். ஸோ ஐரோப்பாவில் 1871ஆம் ஆண்டிற்கு பின் தேசிய போராட்டம் உச்சகட்டத்தில் நடந்த இடம் இது. ஸோ ஐரோப்பியாவில் வந்துட்டு ஆல்ரெடி சீரியஸாக நிறைய வந்துட்டு இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த நேஷனலிஸ்ட் டென்ஷன் வந்துட்டு எந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக வந்து உச்சக்கட்டத்தில் ஹைப்பராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்கன் பிரதேசங்கள். ஓகேவா? ஸோ பால்கன் பிரதேசங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உலகில் முதல் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து டெட்ராட் தான் ஃபஸ்ட்டு உலகத்திலே முதல் கலைக்களஞ்சியம் வந்து உருவாக்குவார். ஓகேங்களா? ஸோ கலைக்களஞ்சியம்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லை, என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாமே அந்த புக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு இப்போ சயின்ஸுக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாட்னி அப்படின்னா மொத்த நேம்ஸுமே உங்களுக்கு எல்லாமே நேம் வந்து என்னென்ன கிடைக்குமோ அந்த புக்ஸில் நம்ம எல்லாமே பார்த்துலாம். ஸோ இத்தாலியன் வால் என அழைக்கப்பட்டது எதுனா சார்டினியர் அரசர். ஓகே, கிங் ஆஃப் சார்டினியா அப்படின்றது தான் இத்தாலியன் வால். ஸோ வந்துட்டு எப்படின்னா ஸ்வாட் ஆஃப் இட்டாலி அப்படின்றது சார்தினி. எஸ் வருதுங்களா, இப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 99 இத்தாலியில் இரண்டாவது சுதந்திர போர் என அழைக்கப்படுவது எது? வார் ஆஃப் 1859. அப்போ ஃபஸ்ட்டு போர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ டீச்சர்ஸ் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எந்த போர் முதலில் நாளிதழ் வாயிலாக விவரிக்கப்பட்டது? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். எந்த போர் முதலில் அதாவது நாளிதழ் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராமிய போர். ஓகே, கிரிமிய போர். ஓகே, நெக்ஸ்ட் கிராமியம் இல்லை, கிரிமியம். ஓகே, அது நெக்ஸ்ட் கிரிமியன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 25 தாண்டிடுச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். காரிபால்டி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874. ஓகேங்களா? காரிபால்டி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1874. ஓகேவா? நெக்ஸ்ட் 102. எங்கு பிஸ்மார்க் முதலாம் வில்லியத்தை ஜெர்மனியின் மன்னராக பிரகடனம் செய்தார்? பிஸ்மார்க் proclaimed the establishment a new German empire with William I as emperor of Germany in. அதாவது பிஸ்மார்க் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முதல் வில்லியத்தை வந்து ஜெர்மனியில் வந்து மன்னராக பிரகடனம் செய்கிறாரு. எங்கே வந்து செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல் ஆஃப் மிரர் அண்ட் வெர்சைலிஸ், அதாவது ஓசல்ஸ், அதாவது வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரத்தில் அந்த மாளிகையில் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா பிஸ்மார்க் ஹால் ஆஃப் மிரர் ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்றது வந்து பிஸ்மார்க் வந்து வெர்சடைல், நிறைய வந்து வெர்சடைல்னால் என்ன சொல்லுவாங்க, பல விதமான ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்சடைல்னா பன்முகம் அப்படின்வாங்க. ஸோ வந்து பன்முகம் வந்துட்டு அவர் வந்து பிஸ்மார்க்கு இருக்குது, அதனால நிறைய மார்க் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் யுகோஸ்லோவியா, ரோமியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா இஸ் அ ஃபார்ம்ட் அ டிஃபென்சிவ் அலையன்சஸ் நோன் அஸ். யுகோஸ்லோவியா, ருமேனியா மற்றும் செக்கோஸ்லோவேக்கியா நாடுகள் மேற்கொண்ட பாதுகாப்பு கூட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து லிட்டில் என்டென்டி அப்படின்றது தான். ஓகே, ஸோ சின்ன நாடு. ஸோ வந்து லிட்டில் என்டென்டி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ட்ரிபிள் அலையன்ஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்கிறது, அது ஒரு முக்கியமான கூட்டமைப்பு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ். ஸோ அது எந்தெந்த நாட்டுக்குள் நடந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் யாரும் இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தெரியலனா கூட கூகுளில் சர்ச் பண்ணி போடுங்க, நீங்கள் அட்லீஸ்ட் சர்ச் பண்ணது உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். நெக்ஸ்ட் டைட்டில் ஆஃப் ஷோகுன் வாஸ் கிவன் த ஃபேமிலி ஆஃப் ஜப்பான் வாஸ். ஷோகுன் அப்படின்ற பேரை பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஜப்பானிய பேர்னு சொல்லிட்டு. எந்த ஜப்பானிய குடும்பத்திற்கு ஷோகுன் என்ற சிறப்பு பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தொகுகாவா. ஓகேவா? தொகுகாவா. ஓகேவா? ஷோகுன் தொகுகாவா. கன் காவாலர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த கோட் நேம் ஆஃப் ரேங்கிங் சி இஸ் ரிலேட்டட். ரேங்கிங் சி என்ற ரகசிய வார்த்தை தொடர்புடைய நாடு. இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல, நீங்கள் ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
1805ஆம் ஆண்டு நடந்த போரில் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா கூட்டமைப்புகள் எங்கு தோற்கடிக்கப்பட்டன? ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கு. அது வந்து எங்கு தோற்கடிக்கப்பட்டதுன்றது இயரையும் பார்த்துக்கோங்க. 1805ல். ஆன்சர் வந்து ஆஸ்டர்டைஸ். ஓகே, ஆஸ்டர்டைஸ். ஸோ 107. ஸோ 110 கொஷின் தான் நம்மளுடைய கொஷின்ஸாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கே முடிச்சிடலாம். கடற்கரை கொண்ட ஒரே கிழக்கு ஐரோப்பிய நாடு. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். கடற்கரை த ஒன்லி ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி விச் ஆர் சி காஸ்டிஸ். கடற்கரை கொண்ட ஒரே யூரோப்பிய நாடு கிழக்கு, அதாவது கிழக்கு. ஓகே, கிழக்கு யூரோப்பிய நாடு அப்படின்னு பார்த்தா போலாந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் கெய்சர் வில்லியம் தப்பியோடைய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலந்து. ஓகேவா? ஸோ ஹாலந்து அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு இடத்துலையும் படிப்போம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டச் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து டச்சு, அந்த டச் பீப்புளோடைய இடம் வந்துட்டு ஹாலந்தாக தான் இருக்கும். ஸோ எந்த ஐரோப்பிய நாட்டில் முஸ்லீம்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள்? அதாவது எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூரோ கம்யூனிசம் உருவாக்கிய காலகட்டம் இது. ஓகே, இதுக்கு ஆன்சர் நீங்களே பண்ணுங்கள். யூரோ கம்யூனிசம் வாஸ் காயின் இந்த எப்போ, எந்த காலகட்டம்னு கேட்டிருக்காங்க. இல்லை நானே ஆன்சர் சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டின் 9th 10th கொஞ்சம் கஷ்டம் தான். மிட் டைம் வந்து 1990ல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்ஆர் இருக்கலாம். அது வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி அந்த கொஷின்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதை நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுக்கு வந்து தெரியல, இல்லைனா நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, இதை வந்து இன்றைக்கி வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அப்போ கீழே கமெண்ட் பண்ணுற நிறைய வந்து ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களும் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். இப்போ கேட்ட கொஷினுக்குலாம் சர்ச் பண்ணி பாருங்கள். மேபி அந்த கொஷின் வரலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஒவ்வொரு விஷயமும் இது வரலாம்னு நினச்சிட்டு படிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆஸ்பிரன்ட்ஸ். நான் நாளைக்கு வந்துட்டு இந்த ஜிஎஸ் பார்ட்டியும் எஜுகேஷன் பார்ட்டியும் முடிச்சு விட்டுறேன். நன்றி, வணக்கம்.